யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஆம் தோழர்களே, மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்திற்கான ஒரு தலைமை பண்பிற்கான அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தடுத்து தமிழ்நாட்டை சீரமைத்த மிக முக்கிய தலைவர்களுடைய ஆளுமைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் நான் என் பாணியில் எனக்கு தெரிந்த செய்திகளை ஆதாரத்துடன், குறிப்பாக ஆதாரத்துடன் எதிர்கால தலைமுறையினருக்கு நான் பதிவு செய்வதுதான் என்னுடைய நோக்கமாக நான் வைத்திருக்கிறேன். அப்போ நான் தான் சொல்கிறேன்னா அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய பேராசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், அரசியல் வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நானும் ஒரு அரசியல் பண்பாளன் என்ற முறையிலும் வரலாற்றில் நுணுக்கத்தில் ஆராய்பவன் என்ற முறையிலும் என் பாணியில் ஒவ்வொரு கருத்தையும் நான் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது. அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகு நண்பர்கள் எதிரிகளாகவும் எதிரிகள் நண்பர்களாகவும் மாறக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதில் அவருக்கு ஒன்றும் புரியலை. யார் நண்பன், யார் துரோகி, யார் எதிரி தெரியலை. ஏன்னா நித்தம் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து நம்ம எதை எடுத்துக்கிறது? ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேரறிஞர் அண்ணா இறந்த பிறகு எம்ஜிஆர் தனித்து விடப்பட்டார். அவர் மீது கண் வைக்கப்பட்டது, அவர் மீது விமர்சனம் எதிர்கொள்ளப்பட்டது. அவர் ஒரு நடிகர் என்ற முறையில் அவர் சொல்லனா துன்பத்திற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத இடங்களில் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் தோழர்களே, நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லுகிறேன், அவர் நடிகர் என்பதில் கூத்தாடி என்கின்ற பட்டத்தை விட அவர் எதிர்கொள்ள வேண்டியது, பெண்களின் விஷயத்தை விட அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இவர் தமிழரே இல்லை என்பதுதான். நான் ஒரு வரியில் சொல்கிறேன், தட்சிண பிரதேசம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்கின்ற இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் நவாபுகள் பிறகு, இஸ்லாமியர்களுக்கு பிறகு, முகமதியர்களுக்கு பிறகுன்னு சொல்லி வடநாட்டுகளில் பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பல பேர்களில் சொல்லுவாங்க முஸ்லீம்களை வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரன் வந்த பிறகு நிலப்பகுதி எல்லாம் விரிவடைக்கப்பட்டு ஒரு நிர்வாக வசதிக்காக அது தட்சிண பிரதேசமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக அது மாற்றப்பட்டு விட்டது. அந்த நிலத்தில் வந்து இங்கே வந்து கர்நாடகா, ஆந்திரா, அதாவது கர்நாடகம் பேசுகிறவங்க, ஆந்திரா பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, துளு பேசுகிறவங்க, ஒரியா பேசுகிறவங்க தமிழ் நிலப்பகுதிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுகிற நிலைமையில் வந்ததுனால ஒட்டுமொத்த தொழில்களும் சென்னையை குமிந்திருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து தான் அங்கே இருந்த வெள்ளையனோட தலைமை அலுவலகம் இருந்தது. அதுதான் இன்றைக்கி சட்டமன்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தோழர்களே. அந்த பிரச்சனையில் வந்து 1952 மொழிவாரி பிரச்சனை பிரிக்கப்பட்ட பிறகு எல்லா மொழிகளுக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழ் நிலப்பகுதியில் வாழ்ந்த மலையாளிகள், கர்நாடகம் பேசுகிறவர்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள் அந்தந்த நிலப்பகுதியில் வாழ்ந்ததால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவத்தையும் தமிழர்கள் யார் தமிழர்கள் என்கின்ற பிரச்சனையும் தொடர்ச்சியாக அரசியலில் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 1972 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தனிக்கட்சி துவங்கும் நிலை வந்துவிட்டதால், கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்ட காரணத்தினால், திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர் ஒரு தனி அமைப்பை எப்படி உருவாக்கினார், எந்த கட்சியில் உருவாக்கினார், என்ன பெயரில் அழைக்கப்பட்டது, கொடி எப்படி உருவாக்கப்பட்டது, எல்லாமே நான் கடந்த காணொலிகளில் நான் பதிவு செய்து வந்திருந்தேன். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்கொள்ள வேண்டியது இவர் தமிழரே இல்லை என்பதுதான். அதிர்ந்து போயிட்டார். அப்போ தமிழர் இல்லைன்னா எம்ஜிஆர் ஒரு மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா என்கின்ற பிரச்சனையை யார் சொல்கிறா தெரியுமா? திராவிடம் பேசக்கூடிய டாக்டர் கலைஞரின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு விமர்சிக்க ஆரம்பிச்சது. அரசு மீன்ஸ் கட்சிக்காரர்கள். இதை எதிர்கொள்கிறதுக்கு திகைச்சு போயிட்டார் அவர். முடியலை, என்ன செய்கிறது? ஆனால் மக்கள் கொடுத்த பேராதரவில் தமிழ்நாடு முதலமைச்சராக 1977 ஆட்சியை பிடித்து விட்டார். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் பிடிச்சிட்டார். சரி, பிடிச்சிட்டார், என்ன செஞ்சார்? அப்பையும் இந்த பிரச்சனை வந்து அவருக்கு தீரல. மலையாளி மலையாளி மலையாளி. அது எப்படி தீர்த்து வைக்கப்பட்டது என்பதை டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உதவியாளர் எழுதிய ஒரு கருத்தினை நான் பின்வரும் காணொலிகளில் நான் பதிவு செய்கிறேன். அது பிரமிக்க வைக்கும். அந்த பேச்சை அழித்ததுக்கு காரணம் வந்து என்னங்கிறத கேட்டிங்கன்னா அதிர்ச்சி அடைங்கிறத விட ஒரு ரொம்ப குரூவலாக இருக்கும். அது வந்து பார்ப்போம், அது என்னங்கிறத பார்ப்போம். நான் சொல்கிறேன், நான் அந்த விஷயத்தை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதை அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். சரி, இப்போ எம்ஜிஆர் வந்துட்டார்.
சரி, இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுகளுக்கு நம்ம மேலே இவ்வளவு பெரிய பழி வருதே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பிரச்சனை உருவாக்குறார். ஒன்று, தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும். நான் இந்த காணொளியை தஞ்சாவூரிலிருந்து தான் நான் பதிவு செய்கிறேன். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இயல்பிலே அமைகிறது. இதை நான் எந்த வகையிலையும் திட்டமிடவில்லை. நான் இயல்பாக தஞ்சாவூர் வந்த இடத்திலிருந்து நான் இந்த பதிவினை போட்டுக்கொண்டிருக்கிறேன். தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. சரி, இதுக்குண்டான குழுவினை யார் அமைக்கிறது? மிகப்பெரிய தமிழ் புலவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி பல்கலைக்கழகம் எப்படி அமைய வேண்டும், செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமாக இருந்தது. இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்று கேட்டால், எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னவென்று கேட்டால், தஞ்சை பல்கலைக்கழகத்தான் முதுகலை பட்டம் தமிழ் நான் வாங்கினேன். அதுதான் எனக்கு கூடுதலான சிறப்பு அதில். சரி, நடக்கட்டும். இந்த கட்டடத்தை மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அ ஆ இ ஈ உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் தான் கட்டடமே இருக்கும். உலகத்தில் ஏபிசிடி அந்தந்த தாய்மொழிகளில் எங்கேயுமே இருக்காது. யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கான தமிழ் துறைகளும் வகுப்பறைகளும் ஒதுக்கப்பட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கல்லூரியாக பல்கலைக்கழகமாக அது உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரையா தமிழர்கள் இல்லை என்று சொல்கிறாங்க? அவர் ஈழத்திற்கு செஞ்ச விஷயத்திலிருந்து 1000 இருக்குது, அதை நம்ம சொல்லலாம். ஆனால் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் அல்ல. இப்படி பேசுகிறதுனால இருக்கக்கூடாது. ஒரு திராவிட இயக்கத்தில் மக்கள் அப்படியே மேலே ஏறி வர்றதுக்கு என்ன காரணம் அமைஞ்சுன்னா, எம்ஜிஆர் போட்ட அந்த திட்டங்கள் காரணமாக இருந்தது தோழர்களே. அப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சரி, தஞ்சை பல்கலைக்கழகம் கட்டி தமிழர்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட்டார். அப்போ தமிழ் அறிஞர்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு பிரச்சனை வந்துச்சு. தன் வாழ்நாளெல்லாம் திருக்குறளை ஆய்வு செய்து அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் பொருள்களையும் எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையில் பாடமாக்கிய, உதவி எழுதிய, அதாவது என்னென்னா பொருள் எழுதிய அந்த காணா திருநாவுக்கரசு அவர்களுக்குடைய வாழ்வினை மேம்படுத்தக்கூடிய ஒரு பணி நடந்தது. இப்போ அவருக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னு கேட்டால், 2 காதுகளும் கண் பார்வையும் அவருக்கு கொஞ்சம் சுருங்கி போச்சு. அவருக்கு ஒரு ஆசை, எம்ஜிஆர் பல்கலைக்கழகங்கள்லாம் ஆரம்பிக்கிறாரு. தமிழுக்கும் திருக்குறள், அதாவது தீயில் தூக்கி எறியப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை நமக்கு காப்பாற்றி கொடுத்தது முக்கியமான ஒரு ஆங்கிலேயர். அவர் பேரில் தான் இப்போ சென்னையில் ஒரு தெரு கூட இருக்குது. அதுக்கு இரட்டைமலை சீனிவாசன் கூட உதவி இருந்தார். அவர் பேர் ஹெலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பின்னால் நம்ம பார்க்கலாம், வைக்கலாம். அந்த திருக்குறள் ஆய்வு புரிஞ்ச முதுபெரும் அறிஞருக்கு ஒரு மகள் இருக்கிறாப்புல. அந்த மகளுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கணுங்கிற ஒரு பேர். மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கினதுக்கு 1-2 மதிப்பெண்கள் குறைந்து இருக்குது. அது கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற நிலவு மாதிரி அன்றைக்கி நீட்டு கிடையாது. 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும். அப்போது அவருக்கு சீட்டு கிடைக்கலனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைச்சரும் சட்டசபை தலைவருமாக இருக்கக்கூடிய காணா ராஜாராம் அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாரு. ஐயா, என் பொண்ணுக்கு எப்படியா ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா, நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் மதிப்பெண் 1-2 குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, தமிழுக்காக இப்படி உழைத்தவர்களை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை மனுவை வாங்கி கொண்டு சட்டப்பேரவைத் தலைவரும் அமைச்சருமான காணா ராஜாராம் அவர்கள் போய் தலைமைச் செயலகத்தில் போய் எம்ஜிஆரை பார்க்குறாரு. எம்ஜிஆரை பார்த்து, ஐயா, இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழறிஞர், தன் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளுக்காக பாடுபட்டவர், அவருக்கு ஒரே அந்த மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் ஒரு 2 மதிப்பெண் கம்மியாக இருக்குது, ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டான். அப்போ எம்ஜிஆர் கொஞ்சம் கூட கீழே குனிஞ்சு இப்படி எழுதிக்கிட்டு இருந்தவர் சொன்னாரா, செஞ்சா போச்சு அப்படின்னார். செஞ்சிருவோன்னு சொல்லிடுங்கன்ட்டார். போயிட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பும்போது அமைச்சருக்கு ஒரு டவுட்டு, எப்படிரா நம்ம சொன்னோம் உடனே செஞ்சிருவோன்னு சொல்லிட்டார, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பதில் சொல்லணும்ல.
திருநாவுக்கரசு ஐயாட்ட போய் நம்ம பதில் சொல்லணும். இது எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது? அப்போ உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும்ல. சட்டத்தில் இடம் இல்லையே, மதிப்பெண் குறைந்திருந்தால் சேர்க்க முடியாதே. அப்போ என்ன பண்ணுறது? இந்த நிலைமையில் போய் திருப்பி போய் முதலமைச்சரை பார்த்து, அண்ணே தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, அவர் ஒரு பெரிய தமிழறிஞர், அவர்கிட்ட நம்ம சொல்கிற செய்தி ஒரு உண்மைத்தன்மையாக அவர் நம்புகிற மாதிரி எதாவது இருக்குன்னா சட்டத்தில் இடம் இல்லைங்கிற ஒரு சந்தேகத்தில் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன செய்யலாம்? என்ன ராஜாராம், முதுபெரும் தமிழறிஞர் காணா திருநாவுக்கரசு, அவரை எனக்கு தெரியாதா? அவர் தமிழுக்காக உழைத்து 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 தன் கண் பார்வையும் காது கேட்கும் திறனையும் இழந்தவராச்சே. அவருக்கு செய்யாட்ட நான் ஆட்சியில் இருந்து என்ன பயன்? அதனால் ஒன்றும் கிடையாது, சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஆண்டு முதல் தமிழ் அறிஞர்களின் வாரிசுகளுக்கு மருத்துவத்தில் 2 சீட்டு ஒதுக்கப்படும் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு கிளம்பி போயிட்டார். இதுதான் மதிநுட்பம் என்கிறது. இந்த மதிநுட்பம் இருக்கு இல்லையா, இதுதான் அறிவார்ந்த ராஜாராம் வாயடைச்சு போயிட்டார். அவர் மிகப்பெரிய கல்வியாளர், மிக அறிவார்ந்த அமைச்சர். அவருக்கு தோணலை ஒரு செகண்டில் ஒரு பதில். ஏன்னா எல்லாம் அறிந்தவன் எவனும் இருக்க முடியாது, ஒன்றுமே தெரியாதவனும் இருக்க முடியாது. அப்போது ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை எப்படி சொல்கிறதுனா ஒரு செகண்டில் ஒரு அப்படி எனக்கே நிறையா நடந்திருக்கு. நம்ம பெரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருப்போம், நம்ம கூட இருக்கக்கூடிய சாதாரண ஒரு தோழர் அதுக்கு ஒரு தீர்வை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அது சட்டத்தை நீங்கள் திருத்திடுங்க, முடிஞ்சு போச்சு. எதுக்கு நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழறிஞர்கள் வாரிசுகளுக்கு 2 சீட்டு, அந்த சீட்டில் படித்து வந்ததுதா தமிழிசை சவுந்தரராஜன், குமரியனந்தன். காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். அந்த சீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் மற்றபடி இந்த தமிழருவி மணியன் மாதிரி எல்லா கும்பல்களும் எல்லாம் அங்கங்கே இதில் இடம் பெற்று முக்கியமான மருத்துவ அவங்க குடும்பங்கள்லாம் செல்வ செழிப்படைஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்படி சீட்டு சொல்லிக்கிட்டு போனார் பார்த்தீங்களா. அவர் செய்த அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இன்று வரை எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், புராணங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், சொற்பொழிவாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், அறிவியலாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த இடம் கிடைப்பதற்கு காரணம் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு செகண்டில் எடுத்த முடிவு என்பது யாரும் நினைத்து பார்க்க முடியாது. இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ் அறிஞர்களுக்கு மிகப்பெரிய படிப்பென்று கருதப்படக்கூடிய டாக்டர் சீட், அதாவது மருத்துவக் கல்லூரிகளில் இடத்தை ஒரு செகண்ட் ஒரு ஆணைகளில் உருவாக்கி கொடுத்துட்டு போனார். இன்னும் சொல்லுவாங்க எம்ஜிஆர்களை பற்றி, அவருக்கு இலக்கியத்தை பற்றி என்ன தெரியும், புராணங்களை பற்றி என்ன தெரியும், தமிழர்களின் வரலாறை பற்றி என்ன தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது தோழர்களே. அவர் ராமாயணத்தை மகாபாரதத்தையும் கரைத்து குடித்து எடுத்தவர். தான் நடிக்கும் சினிமா படங்களில் முழுக்க எத்தனை பக்க வசனங்களையும் டாக்டர் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களைப் போல மனப்பாடம் செய்து பேசி படித்து வந்தவர் தான் எம்ஜிஆர். அவருக்கு இது தெரியாதா? அப்படி இஸ்மாயில் அவர்களை அசத்திய காட்சிகள் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகளை சொல்லிய அசத்திய இருக்குது. அதெல்லாம் பின்வரும் காலோனிகளில் நாம் பார்ப்போம். தமிழர்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கு சத்துணவுகள், தமிழ்நாட்டிற்கு ஒரு பல்கலைக்கழகத்தையும், தமிழர்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு உயர்கல்வியில் 50% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது உள்ளிட்ட எம்ஜிஆரின் சாதனைகள் மகத்தானது. அவரை மலையாளி என்று ஒரு வரியில் தள்ளி ஒதுக்கிவிட முடியாத ஒப்பற்ற தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் தமிழர் இல்லை என்றால் யார் தமிழர்? நன்றி, வணக்கம் தோழர்களே.